அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரம்ஜான் ஃபேட் லாஸ் சீரிஸ்ல இன்னைக்கு நாள் 1 விடிய காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிட்டு செஹருக்கு சப்பாத்தியும் முட்டையும் சாப்பிட்டேன். நம்ம டயட்ல இருக்கறதுனால கொஞ்சம் அளவா தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்புறம் டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டு ஃபஜர் கிளம்புனா செம்ம குளிர். அப்புறம் ஃபஜர் முடிச்சிட்டு வந்து கொஞ்சம் குரான் படிச்சுட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் தான் போட்டேன். அப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எவ்வளவு மசிலாஸ் ஆகாம இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். அப்புறம் ரம்ஜான் வந்தாலே போதும் நிறைய பேர் ஜிம்முக்கு போற நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் ரம்ஜான்லயும் நீங்க உங்களோட சேம் டயட் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஆனா நீங்க சாப்பிடுற டயட்டோட டைமிங் தான் மாற போகுது, அவ்வளவுதான். அப்புறம் ஃபேட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரம்ஜான் இஸ் த பெஸ்ட் டைம் டு ரெடியூஸ் யுவர் ஃபேட். இதுதான் என்னோட கரண்ட் பாடி கண்டிஷன். நான் ஒரு 1.5 மாசமா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஒரு 7 kgs டிராப் பண்ணிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே டயர்ட் ஆனதுனால செம்ம தூக்கம், அதனால தூங்கிட்டேன்ப்பா. எந்திரிச்சு பார்த்தா 1 மணி. எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் பள்ளிக்கு. அங்க போய் பார்த்தா நோம்பு கஞ்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்து நோம்பு கஞ்சி வாங்க என்னதான் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அங்க போய் லைன்ல நின்று அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிரும்பா. என்னதான் இருந்தாலும் இஃப்தார் அப்போ நோம்பு கஞ்சி இல்லாம ரம்ஜான் இல்ல, ரம்ஜான் இல்லாம நோம்பு கஞ்சியே இல்ல. அப்புறம் இஃப்தாருக்கு நல்லா சிக்கன், ஃப்ரூட்ஸ் அண்ட் நோம்பு கஞ்சி சாப்பிட்டு நம்ம டெய்லி ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண பார்க்கு கிளம்பிட்டேன். அப்புறம் டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னு பள்ளிக்கு போய் தராவி படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கிரேட் என்ன கலக்கி குடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சீக்கிரம் எந்திரிச்சு வந்து டக்குன்னு தூங்கிட்டேன்.